सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 5வது ஸ்லோகம் முதல் 9வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்டார் என்பதை பார்த்தோம் போன வீடியோல. அதாவது, அது எப்படி கிருஷ்ணா, இப்பொழுது இந்த துவாபர யுகத்தில் அவதரித்த கிருஷ்ணராகிய நீ எப்படி பல யுகங்களுக்கு முன்பு அவதரித்த சூரிய பகவானுக்கு இந்த ஒரு உபதேசத்தை செய்திருக்க முடியும்? இதுக்கு சான்றுகள் என்ன? இதை எப்படி நம்புறது? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்று அர்ஜுனர் கேட்டார் கிருஷ்ணர் கிட்ட. அதற்கான ஒரு விடையை, அதற்கான ஒரு ரிப்ளையை தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கிறார். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், ஸ்ரீ பகவான் வாச்ச. அப்ப பகவான் ஆகிய கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுன. அர்ஜுனா, நான் பல பிறப்புகள், பல அவதாரங்கள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீயும் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறாய். அதாவது பகவான் ஆகிய கிருஷ்ணரும் பல அவதாரங்கள், பல ரூபங்கள் எடுத்திருக்கார், பல பிறப்புகள் எடுத்திருக்கார். மனிதர்களாகிய நாமும் பல பிறப்புகள், பல அவதாரங்கள் எடுத்திருக்கோம். அப்ப நமக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம்? அவரும் பல பிறப்புகள் எடுக்கிறார், நாமும் பல பிறப்புகள் எடுக்கிறோம். அப்ப நம்ம 2 பேருமே சமம் தானே என்றால், அந்த இடத்தில் தான் பகவானுக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை கோடிட்டு காட்டுறாராம் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார் அடுத்த லைன்ல, தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அப்ப உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தெரியுமா அர்ஜுனா? நான் அத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் அத்தனை பிறப்புகளும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றன. இந்த பிறப்புல, இந்த அவதாரத்துல என்ன லீலை செய்தேன், இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் என்ன செயல் செய்தேன் என்பதை நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அர்ஜுனா. அதுவே நம்மளை பார்ப்போம், நம்ம நேற்று என்ன செஞ்சோம் என்பதை பாதி மறந்துடுவோம். இதுல எங்கேயிருந்து போன ஜென்மத்துல என்ன செய்தோம் என்று தெரியாது, அடுத்த ஜென்மத்துல என்ன ஆக போறோம் என்று தெரியாது. அதனால் நம்மளுக்கு போன ஜென்மத்தில் என்ன நடந்தது என்று ஞாபகம் இருக்கிறது இல்ல. பகவான் கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்தும் அப்பையும் எல்லா ஜென்மங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்காரு. எல்லா லீலைகளையும், கிருஷ்ணாவதாரத்தில் இந்த விஷயங்களெல்லாம் செய்தேன், ராமாவதாரத்தில் இந்த விஷயங்கள்லாம் செய்தேன், இத்தனை அசுரர்களை வதம் செய்தேன், இவர்களை இப்படியெல்லாம் அனுகிரகம் செய்தேன் என்று கிருஷ்ணர் அத்தனை ஒரு லிஸ்ட் வச்சிருக்காராம், ஒரு மெமரி வச்சிருக்காராம், ஞாபகத்தில் வச்சிருக்காராம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, கிருஷ்ணர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னார்? பகூனிமே வெதீதானி, நான் பல பிறப்புகள் எடுத்திருக்கேன் அர்ஜுனா. ஆனால் நான் சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை தந்தேன், இந்த உபதேசத்தை அளித்தேன் என்று சொன்னேன். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில், இந்த சரீரத்தில், இந்த ரூபத்தில் தான் அவருக்கு அளித்தேன் என்று சொல்லவே இல்லையே அர்ஜுனா என்று அழகாக கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனை பார்த்து. அதாவது கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் பெருமாள் அவதரித்தது கிருஷ்ணராக. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு, பல யுகங்களுக்கு முன்பு நம்ம சூரிய பகவானுக்கு அவர் உபதேசம் செய்தது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அல்ல, பகவானாக பெருமாளாகவே டைரக்டா அவருக்கு உபதேசம் செஞ்சிருக்கார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம், முக்கியமான விஷயங்கள் என்ன என்றால், பகவான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போதே அழகாக ஆரம்பிக்கிறார். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுன. நான் பல பிறப்புகள் எடுத்திருக்கேன் அர்ஜுனா என்று சொல்லும் போது அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அர்ஜுனன் கேட்கிறான், இப்போ இந்த துவாபர யுகத்தில் பிறந்த கிருஷ்ணராகிய நீ எப்படி பல யுகங்களுக்கு முன்பு அவதரித்த சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செஞ்சிருக்க முடியும் என்றுதானே கேட்டார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் பல பிறப்புகள் எடுத்திருக்கேன் அர்ஜுனா என்று அவர் சொல்லும் போதே நமக்கு புரியாது. ஓஹோ, கிருஷ்ணர் இந்த சரீரத்தில், இந்த ரூபத்தில், கிருஷ்ணாவதாரத்தில் அந்த உபதேசத்தை செய்யவில்லை. அவர் பல யுகங்களுக்கு முன்பு பல அவதாரங்கள், பல ரூபங்கள் எடுத்திருப்பாரோ, அந்த ரூபங்களில் ஏதோ ஒரு ரூபத்தில் தான் நம்மளோட சூரிய பகவானுக்கு அந்த உபதேசத்தை செஞ்சிருப்பார் என்று இதுல என்ன நமக்கு புரியாது. அதனால அழகாக கிருஷ்ணர் அர்ஜுனர் கேட்ட கேள்விக்கும் அந்த விடையை தரார். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கும் அவருக்கும் இருக்கும் அந்த வித்தியாசத்தையும் கோடிட்டு காட்டுறார். இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், பகவான் பெருமாளாகிய கிருஷ்ணர் சர்வஜன், அனைத்தும் அறிந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் அவர் முன்பெடுத்த அனைத்து பிறப்புகளோட ஞானம், அனைத்து பிறப்புகளோட ஞாபகமும் அவருக்கு இருக்கு. அடுத்து என்ன பிறப்புகள் எங்க எப்படி எடுக்க போறார் என்பதும் அவருக்கு தெரியும். அதனால் அனைத்தும் அறிந்த சர்வஜனாக இருப்பவர் கிருஷ்ணர் என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது.
இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் எப்படி அவதரிக்கிறார் என்பதை சொல்றார். அவதார ரகசியம் என்று பார்த்தோமோ இன்னும் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில், அது போலவே தான் அவர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும்போது, பகவான் அவதாரம் எடுக்கும்போது அவர் எப்படி அவதாரம் எடுக்கிறார், ஹவு எனும் அந்த ஒரு கேள்விக்கான விடையை அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ பார்க்க போறோம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயயா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன். அஜோபி சன் அதாவது பிறப்பே இல்லாதவனாக இருந்த போதும், அவ்யயாத்மா அழிவே இல்லாதவனாக இருந்த போதும், பூதானாம் ஈஸ்வரோபி சன் அனைத்து பூதங்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவனாக இருந்த போதும், இந்த மாதிரி அழிவே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பிறப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, அனைத்து பூதங்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவனாக இருந்த அந்த ஒரு பதவி அது இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் அவதரிக்கிறேன் அர்ஜுனா. யாராவது ஒருத்தர் இந்த மூன்றுமே இருந்ததுன்னா அவதரிப்பாரா? அவருக்கு பிறப்பே இல்லை, அவருக்கு அழிவே இல்லை, அவர் நித்தியமாக இருப்பார் என்றால் சந்தோஷமாக இருப்பார். இதுவே அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவனாக இருப்பார் என்றால் அவர் திருப்பி திருப்பி பிறப்பு எடுக்கவே வேண்டாம், அதே பிறப்பிலே இருந்தாலே போதும். இதுதான் மனிதர்களோட குணம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைகிறதோ அவர் ஏன் அவதரிக்கிறார் என்பதை பார்ப்போம். எப்படி அவதரிக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போ அவதரிக்கிறார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். அதாவது பகவான் இப்ப அவதாரம் செய்வது, அவர் அழிவே இல்லாதவராக இருந்தாலும் சரி, பிறப்பே இல்லாதவராக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் அனைத்து உயிரினங்களுக்கு தலைவனாக இருந்தாலும் சரி. அப்போ அவர் சொல்றார், பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. என்னுடைய பிரகிருத்தியை, என்னுடைய குணத்தை மறைத்து கொண்டு நான் ஆத்ம மாயை, யோக மாயை என்னும் அந்த திரையை போர்த்தி கொண்டு, அந்த ஒரு கம்பளியை போர்த்தி கொண்டு அவதாரம் எடுக்கிறேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதாவது பிறப்பே இல்லாதவராக, அழிவே இல்லாதவராக, அதே நேரத்தில் பூதங்களுக்கு உயிரினங்களுக்கு தலைவனாக இருந்தாலும் கூட, இருந்த போதிலும் அந்த சமயத்தில் கூட அவர் எப்படி அவதரிக்கிறார் என்பதை கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதாவது அவரோட மூல பிரகிருதி, அவரோட உண்மையான அந்த குணத்தை மறைத்து கொண்டு அவரோட யோகமாகி இன்னும் திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு நம்ம கிருஷ்ணர் இந்த ஒரு அவதாரத்தை எடுக்கிறார் என்று சொல்றார் அர்ஜுனனை பார்த்து. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மூல பிரகிருதி மற்றும் அந்த ஒரு யோகமாய்க்கு உள்ள அந்த வித்தியாசம் என்ன என்று. மூல பிரகிருதி என்பது நம்ம பெருமாளுக்கு, கிருஷ்ணருக்கு இருக்கிற முக்கியமான சக்தி, மூலமான சக்தி, பிரதானமான சக்தி. அந்த ஒரு சக்தியை வைத்துதான் அவர் படைப்பார், காப்பார், தீய விஷயங்களை அழிப்பார். இப்படி மூலமாக முக்கியமான சக்தியாக இருக்கும் இந்த சக்தியை அவர் டைரக்டாக பூ உலகில் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ பெருமாள் இருக்கார், அவரோட உண்மையான சொரூபத்தில் பூ உலகுக்கு வந்து இந்த பூ உலகில் அந்த சக்திகளை உபயோகப்படுத்துறது என்பது நடக்காத விஷயமாக இருக்காம். அதனால்தான் பெருமாள் என்ன பண்றாருன்னா, புத்திசாலித்தனமாக இந்த மூல பிரகிருதி என்னும் அந்த பெரிய சக்தியை பூ உலகில் உபயோகப்படுத்துறதுக்காக யோக மாயை இன்னும் ஒரு குட்டி சக்தியை ஒரு கம்பளி மாதிரி போத்திண்டு, அதாவது ஒரு பிளாங்கெட் மாதிரி அதை போட்டு நம்மளோட பூலகல் வந்து அவதாரம் செய்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது இவ்வளவு பெரிய சக்தியாக அவரோட காக்கும், அழிக்கும், ரட்சிக்கும் அந்த ஒரு சக்தியாக இருக்கும் மூல பிரகிருத்தியை பூலகில் உபயோகப்படுத்தணும் என்றால், அந்த ஒரு சமயத்தில் அவர் அவதாரம் எடுக்கணும் என்றால், அவர் யோகமாயே என்னும் ஒரு திரையில், யோகமாயே என்னும் ஒரு கம்பளியை போர்த்தி கொண்டு இந்த பூலகில் அவதரிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். அது போலவே தான் அவரோட மூல பிரகிருத்தியை வைத்துதான் ராவணனை வதம் செய்தார், கம்சனை வதம் செய்தார், ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார். ஆனால் இதெல்லாம் எப்படி செய்தார்? கம்சனை கிருஷ்ணாவதாரத்தில் யோகமாகி என்னும் அந்த ஒரு திரையை போர்த்தி கொண்டு வந்து வதம் செய்தார். கம்சனை வதம் செய்த பிறகு அதற்கு முன்பு ராவணனை எப்படி வதம் செய்தார்? அவர் ராமராக வந்து யோகமாகி என்னும் அந்த திரையை போர்த்தி கொண்டு ராமராக அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்தார். ஹிரண்யகசிபுவை எப்படி வதம் செய்தார்? அவர் அழகிய சிங்கமாக இருக்கும் அந்த ஒரு நரசிம்மராக வந்து, நரசிம்ம ஸ்வரூபத்தில் வந்து அந்த ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு, மாயை என்னும் அந்த போர்வையை போர்த்தி கொண்டு அவர் நரசிம்மராக அவதரித்து ஹிரண்யகசிபுவை வதம் செய்து பிரகலாதனை மீட்டார். அதனால் அவரோட மூல பிரகிருத்தியை, அவரோட முக்கியமான சக்தியை உபயோகப்படுத்தணும் என்றால் அதற்கு பூமியில் அவர் அவதரிக்கணும். அந்த அவதரிக்கிறதுக்காக யூஸ் பண்ற சக்திக்கு தான் யோகமாயை என்னும் பெயர். இப்போ கிருஷ்ணர் எப்படி அவதரிக்கிறார் என்பதை பார்த்தோம். அவர் எப்பொழுதெல்லாம் அவதரிக்கிறார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.